ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்றது பார்த்தீங்கன்னா, லைனிங் ப்ளவுஸ் வந்துட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எந்த குழப்பமே இல்லாமல் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ரொம்பவே ஈஸியாக புரிகிற மாதிரி, புதுசாக தையல் பழகுறா இருந்தீங்களா ரொம்பவே சிம்பிளாக ஈஸியாக புரிகிற மாதிரி இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு நான் வீடியோவில் கொடுக்குற சின்ன சின்ன டிப்ஸ் கூட உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ கை அட்டாச் பண்ண போகிறோம். ப்ளவுஸ் வந்து கட்டிங் வீடியோ வேணும் அப்படின்னா நான் இந்த வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், போய் பாருங்கள். நீங்கள் கட்டிங் வீடியோவும் ரொம்ப சிம்பிளாகவே கட் பண்ணுற மாதிரி நான் சொல்லி கொடுத்துட்ருப்பேன். கை வந்து இப்போ நம்ம அட்டாச் பண்ண போகிறோம். கையில் வந்துட்டு எனக்கு வந்து பீஸ் வந்து பத்தலை, அதாவது கொஞ்சமாக 1 இன்ச் அளவுக்கு பத்தலை. ஸோ அதனால் என்ன பண்ணேன்னா கொஞ்சமாக பீஸ் எடுத்து கட் பண்ணி ஜாயின் பண்ணிவிட்டு இப்போ மறுபடியும் நான் கையோட அளவை கரெக்டான அளவாக நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி குழப்பமே இல்லாமல் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோன்னா அப்புறமேட்டா கட் பண்ணலாம் அப்படின்லாம் எடுத்தே வைக்காதீங்க. ஃபஸ்ட்டு நம்மளுக்கு கை வந்து கரெக்டாக ரெடி பண்ணி எடுத்து வச்சிங்க. லைனிங் ப்ளவுஸ் தைக்கும்போது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே வந்துட்டு பார்த்திங்கன்னா கை தான் நீங்கள் கரெக்டாக அட்டாச் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். அப்போ தான் நம்மளை வந்து கடகடன்னு வேகமாக ஒரு 1/2 ஹவரில் ஒரு லைனிங் ப்ளவுஸை ஸ்டிச் பண்ண முடியும். இப்போ அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு மெயின் பீஸ்லேயும் வந்து எனக்கு வந்து பீஸ் பத்தலை. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, மெயின் பீஸில் வச்சு நான் அட்டாச் பண்ணி எடுத்துக்கிறேன். தேவையான அளவுக்கு மட்டும் கட் பண்ணிவிட்டு இப்போ வீடியோவில் பார்க்குறீங்களா அதே மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கங்க. இந்த வீடியோவில் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா கடைசியாக இல்லை, ஒரு நடுவில் கூட நான் உங்களுக்கு வந்துட்டு ஃப்ரண்ட் டாட் இது வரைக்கும் யாருமே சொல்லி கொடுத்துருக்க மாட்டாங்க. இந்த ஐடியாவை நான் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு டாட் எப்படி பிடிக்கிறதுன்றதை நான் கரெக்டாக கொடுத்துட்ருப்பேன். அந்த நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மெத்தட் வந்து நீங்களும் ஃபாலோ பண்ணியிருந்தாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க நம்ம ஃபுல்லாகவே வீடியோக்குள்ளே பார்த்துட்டே போகலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். புதுசாக கற்றுக்கிறவங்களா இருந்தீங்கன்னா இந்த மாதிரி மெத்தடை ஃபாலோ பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும். அதே மாதிரி நிறைய தோழிகள் என்னோடய வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா நான் அடுத்தடுத்த வீடியோ போடும்போது எனக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாகவும் எனக்காக நான் அடுத்த வீடியோ மேக் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு மோட்டிவாக இருக்கும். நீங்கள் அந்த மாதிரி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு மோட்டிவாக இருக்கும். நான் இன்னும் நிறைய கமெண்ட்ஸ் எனக்கு தெரிஞ்ச எல்லா விஷயங்களும் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுவேன். இப்போ நான் இது மாதிரி நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறதுனால யாராவது ஒருவருக்கு வந்து எனக்கு நல்லது, இந்த விஷயத்துலேருந்து ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டாங்க அப்படின்னா என்னோடய மன திருப்தியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி இந்த மெத்தடில் நான் வந்து ஃபாலோ பண்ணி கற்றுக்கிட்டேன் அப்படின்றவங்க எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு புரியும்படி நான் சொல்லி கொடுக்குறேனான்றது வந்துட்டு எனக்கும் தெரியணும், அதனால தான் நான் சொல்கிறேன். ஸோ லைனிங் ப்ளவுஸ் தைக்கும்போது இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணாலே போதும். நிறைய வந்துட்டு நம்ம வந்து நிறைய டைம் சேவ் பண்ணலாம். அடுத்தது வந்துட்டு எந்த குழப்பமே இல்லாமல் நம்மளோட ப்ளவுஸை வந்து ஃபினிஷ் பண்ண முடியும். அப்போ தான் வந்துட்டு நம்ம ஒரு விஷயத்தையும் நம்ம ரெடி பண்ணி வைக்கும்போது, ஃபினிஷிங்காக எடுத்து வைக்கும்போது நம்மளுக்கு ப்ளவுஸ் தைக்கிறதுக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஒரு சிலர் கடன்னு தைச்சோம் அப்படின்லாம் இருப்பாங்க. அந்த மாதிரிலாம் இல்லாமல் நம்ம ஒரு வேலையை செய்கிறோன்னா அந்த வேலையில் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணி கரெக்டாக நம்ம பண்ணுறோமா, அதே மாதிரி நம்ம எடுத்து வைக்கிற பொருளும் வந்துட்டு நம்ம ஸ்டிச் பண்ணுற எல்லாத்தையுமே நம்ம தெளிவாக நூல்லாம் கட் பண்ணிவிட்டு அந்த டைமில் நூல்லாம் கட் பண்ணிவிட்டு தெளிவாக எடுத்து வச்சுட்டோன்னா நம்மளுக்கு ப்ளவுஸ் தைக்கும்போது பார்த்திங்கன்னா ஃபினிஷிங்காக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அடுத்தடுத்த ப்ளவுஸ் நம்ம தைக்கிறதுக்கு நம்மளுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். நிறைய பேருக்கு இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் இல்லாமல் ஏதோ தைச்சோம் வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் நிறைய பேர் இதை மாதிரி ஸ்டிச் பண்ண மாட்டுறாங்க. கண்டிப்பாக நம்ம இதேமாரி சின்ன சின்ன விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணி பாருங்கள். அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு அடுத்த ப்ளவுஸ் தைக்கிறதுக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நீங்களும் 4 பேருக்கு தைச்சி கொடுக்கும்போது உங்களுக்கும் வந்துட்டு அது அதிக ஆர்டர்கள் வரத்துக்கும் உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் இப்போ கை ரெடி பண்ணி வச்சுட்டேன். கையோடு நான் என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா, இதை நான் வந்துட்டு ஸ்டிச் பண்ணியிருக்கிறேன்றது ஒரு தடவை அளந்துக்குவேன். அளந்ததுக்கப்புறமா உள்வெட்டு நான் இப்போவே எடுத்து கட் பண்ணிவிட்டு அதுக்கும் ஒரு தையல் போட்டு எடுத்து வச்சுருவேன். நிறைய பேர் நம்ம ஸ்டிச் பண்ணும்போது உள்வெட்டு எடுக்கும், நிறைய பேர் நம்ம மறந்துடுவோம். நிறைய என்னோடய ஃப்ரெண்ட்ஸுங்களும் சொல்லியிருக்காங்க, நான் ஸ்டிச் பண்ணும்போது எடுத்து வைப்பேன், ஆனால் மறந்து அதேமாரி ஸ்டிச் பண்ணிடுறேன், என்னென்னு எனக்கே தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இப்போ நான்
நான் வந்துட்டு ஃபஸ்ட்டு கை தைச்சோம் இல்லையா, அடுத்தது இடுப்போட பட்டி. இந்த பட்டி பீஸும் நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கணும். ஸோ இப்போ இது 2த்துக்கு தான் நம்மளுக்கு வந்து கடைசியாக கட் பண்ணுவோம். அதுக்கு வந்து பீஸ் இருக்கா இல்லையான்ற குழப்பமே இருக்கக்கூடாது. ஸோ இதையும் நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டோன்னா அடுத்தடுத்த பீஸ் தைக்கிறது ரொம்ப ஈஸி. இதில் வந்து முக்கியமான ஒரு சில விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் பட்டி அட்டாச் பண்ணும்போது இப்போ ஒரு மார்க் பண்ணியிருப்பேன் பாருங்கள். இந்த மார்க் எதுக்காக பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஆப் ஃப்ரண்ட்டு பட்டிக்கு கட் பண்ணும்போது ஒரு ஷேப் கொடுத்து கட் பண்ணுவோம். இது வரைக்கும் நீங்கள் வந்து ஃப்ரண்ட்டு பட்டி வந்து கட் பண்ணலை அப்படின்னு சொல்லியிருந்தீங்கன்னா, நான் இந்த வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் வீடியோவுக்கு நான் லிங்க்கு கொடுக்குறேன். அதில் போய் பாருங்கள். பட்டி வந்து பர்ஃபெக்டாக எப்படி கட் பண்ணுறதுன்றது நான் அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன். இல்லைனா என்னோடய வீடியோ கூட நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு அதில் இருக்கும். ஸோ இப்போ நான் பட்டியோட அளவு செக் பண்ணிவிட்டேன். இப்போ மார்க் பண்ணது எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா, பட்டன் பீஸ் கிட்ட, அதாவது வந்து ஹூக் கிட்ட வந்து தான் அதை வந்து அட்டாச் பண்ணணும். அப்போ தான் பார்த்திங்கன்னா அந்த ஷேப் அழகாக கரெக்டாக இருக்கும். நிறைய பேர் அந்த தப்பை வந்து செய்கிறாங்க. அந்த இடத்த வந்து மார்க் பண்ணுறதில்ல, பட்டி அட்டாச் பண்ணிவிடுவாங்க. ஜாயின் பண்ணக்குள்ளே என்ன பண்ணுவாங்கன்னா, லைனிங் பீஸு மேலே தெரிஞ்சால் போதுன்றதுக்காக நம்ம இடுப்பு கிட்ட வர அந்த அளவே கூட வச்சு ஜாயின் பண்ணிடுறாங்க. அது வந்து ரொம்பவே தப்பு. இந்த மாதிரி நம்ம மார்க் பண்ணி வச்சுக்கும் போது அப்போ என்ன நம்ம ஸ்டிச் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன தோணுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த இடத்த வந்து நம்மளுக்கு வந்து ஹூக் பட்டி கிட்ட வரும், அதனால் வந்துட்டு நம்மளுக்கு இந்த இடம் தான் வைக்கணுன்ற ஒரு ஞாபகம் வரும். பழகினவங்களுக்கு ஒரு ப்ராப்ளமும் இல்லை, தைக்கும் போதே அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. புதுசாக தைக்கிறவங்களா இருந்தால் இதை கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். அதே மாதிரி ஒரு பக்கம் நீங்கள் வந்துட்டு பீஸ் வச்சு அதாவது முன்பக்க பீஸ் வச்சு அட்டாச் பண்ணதுக்கு அப்புறமா அடுத்த பீஸும் அட்டாச் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா பீசஸை கட் பண்ணுங்கள். இதுலேயும் வந்து ஒரு சில தப்புக்கள் வரும். என்ன தப்பு வரும் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி அட்டாச் பண்ணும்போது அடுத்து என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம உடனே இதை மாதிரிலாம் கட் பண்ணி வச்சுட்டு ஒரு சிலவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, டாட்டும் பிடிச்சிருவாங்க. டாட் பிடிச்சிட்டு வைக்கும் போது பார்த்தா அடுத்த பீஸ் தைக்கும்போது இது சேமாகவே இருக்கும். ஒரே பீஸு 2 தடையாகவும் சேமாகவே பிடிச்சிடுவாங்க. அது ரொம்ப ரொம்ப குழப்பமாக இருக்கும். இப்போ நான் உங்களுக்கு மார்க் பண்ணுற விஷயத்த தெளிவாக காமிக்கிறேன் பாருங்கள். ஷோல்டர்லேருந்து சென்டராக மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு கையாலேயே தீத்திக்கிங்க. இல்லைனா வந்துட்டு நல்லா ஒரு அயனிங் கூட பண்ணிக்கிங்க ஃபஸ்ட்டு தைக்கிறவங்களா இருந்தால். இந்த மாதிரி ஒரு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா 2.25 இன்ச்சஸ் அளவுக்கு நான் மார்க் பண்ணுறேன். இப்போ நான் ஒரு இடம் காமிச்சேன் பார்த்தீங்களா, அந்த இடத்துல என்னென்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு அப் டவுன் வரும். ஸோ அதை பற்றிலாம் ஃபீல் பண்ணாதீங்க. ஸோ ஸ்டார்டிங்கில் சின்னதாக ஒரு மிஸ்டேக் தான் வரும். ஆனால் அது வந்து அது மிஸ்டேக் கிடையாது. அந்த மாதிரி அந்த இடத்த பிடிக்கும்போது எல்லாருக்குமே வர்றது தான். அது யாருமே நிறைய பேர் வீடியோவில் சொல்கிறதில்ல. ஸோ நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ வந்து 2.25 அளவுக்கு ஹூக் பட்டிக்கிட்ட இருக்கிற ஒரு டாட் வந்து பிடிப்போம் இல்லையா, அந்த டாட் பிடிக்கிறேன். இப்போ இந்த 2 டாட்டுக்குமே நான் கீறி பிடிக்கும் போதே அந்த இடத்த ஒரு முக்கோணமான ஒரு மார்க் வந்திருக்கும். நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் அந்த மாதிரி கீறி பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த மார்க் வந்திருக்கும். அந்த மார்க் அப்படியே ஃபாலோ பண்ணி ஆம்கோல் கிட்ட இருக்கிற அந்த தையலை பிடிச்சிங்கன்னா பர்ஃபெக்டான கப் ஷேப் வந்துடும். இந்த மெத்தடை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள். நிறைய டைலர்ஸ் வந்துட்டு இந்த இடத்த மார்க் பண்ணணும், அந்த இடத்த மார்க் பண்ணணும் குழப்பங்க. அது மாதிரிலாம் எதுவுமே குழப்பமே அடையாதீங்க. இந்த மெத்தடில் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வந்துட்டு இந்த மெத்தட் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா என்னோடய வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். யாருக்காவது இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அதுமாரி இருக்குது, இது தேவைப்படுதுன்னா அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் என்ன வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்த அனைத்து தோழிகளுக்கும் நன்றி, வணக்கம். தீபாவளிக்கு இந்த மாதிரி ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி நீங்களும் நிறைய கஸ்டமருக்கு தைச்சி கொடுங்க. நன்றிப்பா, வணக்கம்.